வணக்கம் நண்பர்களே, எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்காக வெரைட்டியான கண்டென்ட்டுகளாக தந்து 3வது வருடமாக வெற்றிகரமாக வீர நடை போட்டுக்கொண்டு உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் எங்கள் எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் ஒரு மத சார்பற்ற, ஒரு கட்சி சார்பற்ற, ஒரு தனி நபர் சார்பற்ற சேனலுங்கிறது மறக்காமல் மட்டும் சொல்லிக்கிறேன். தம்பி நிலையில் உன் சேனல் தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க? 3 வருஷம் ஆச்சு சார். 617 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 617 சப்ஸ்கிரைபர்ஸ். இதில் வீரநடையா கால்நடைன்னு சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். நம்ம தொடங்கி இருக்கிற புது நிகழ்ச்சியோட பேர் வந்து கவுண்டர் கந்தசாமி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நாட்டு நடப்புகளை வந்து அண்ணன் கவுண்டர் கந்தசாமிகிட்ட வந்து நாங்கள் சொல்லுவோம். அவர் வந்து புது ஜனங்களுடைய கருத்தா தன்னிட்ட கவுண்டர்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னது கவுண்டர் கந்தசாமியா? ஏன் கந்தசாமி கவுண்டரு, கந்தசாமி முதலியார், கந்தசாமி நாடாரு சொல்ல வேண்டியது தானே தம்பி? அது வந்து கவுண்டர் கிடையாதுப்பா, கவுண்டர். உன்னை போய் ஆக்கரா போட்டான் வரும் உன் சேனலோட சிஇஓ, அவனை சொல்லணும் ஓடி போ, இன்னும் 10 வருஷத்துக்கு உன் சேனல் வந்து கால்நடை தாண்டி. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட முதல் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முதல்ல நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏண்டா சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த 617 பேரை பாவம் சொல்லிட்டு இருக்கேன் நான். இதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு ஷேர் பண்ண பார்ப்போம். ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல நமக்கு. சரி வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு சீக்கிரம் போயிடலாம். அன்பர்களே, நீங்கள் கவுண்டர் கந்தசாமி நிகழ்ச்சியோட முதல் எபிசோடில் இருக்கோம். போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிப்பா, இன்றைக்கி முதல் நியூஸ் என்ன படி? அந்த சொல்கிறேன் சார். நான் சார், நடிகர் விஜய் வந்து புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அவரோட கட்சியோட பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். என்னது தமிழ்நாடு போக்குவரத்து கழகமா? தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றிட கழகம். என்னால முடியலடா சார், தெளிவாக கேளுங்க சார். தமிழக வெற்றி கழகம். ஓ, அப்படி தெளிவாக சொல்லு தம்பி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தம்பி? நான் வந்து முதல்ல விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு நான் வந்து பாராட்டுறேன். அவரோட தைரியத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா சில பேர் வந்து நான் அரசியலுக்கு இன்னைக்கு வரேன், நாளைக்கு வரேன், நாளை கழிச்சு வரேன், கண்டக்டர் சொன்னால் வரேன், அண்ணன் சொன்னால் வரேன், தம்பி சொன்னால் வரேன்னு சொல்லி ஒரு 15-20 வருஷமாக அவரோட ரசிகர்களை போட்டு கிறுக்கா அலைய வச்சிட்டாங்க. அந்த மாதிரி வாயால் வடை சொல்றதுக்கு பதிலாக நான் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி தைரியமாக இறங்கினார் பார்த்தியா? அதுக்காக விஜயை நான் வந்து கண்டிப்பாக பாராட்டுறேன். ஆனால் அவரோட செயல்பாடுகளை வச்சு தான் அவர் கட்சி தேருமா தேராதா இல்லையா நம்ம வந்து கணிக்க முடியும். புரியுதா? இந்த பேரை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பேர் நல்லா தானே சார் இருக்கு தம்பி? அவரோட கட்சியோட பேரை வந்து நல்லா கவனிச்சியா? தமிழக வெற்றி இயக்கம். வெற்றிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? விஜய். அதாவது தமிழக விஜய் முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சா அடிக்க வந்துடுவாயல்ல, அதனால தான் தமிழக வெற்றி இயக்கம்னு வச்சிருக்காரு. இது புரியுதா உனக்கு? சார், என்னோட சந்தேகம் என்ன, அவருடைய இந்த கட்சி பேரை பற்றி அவருடைய கட்சி உறுப்பினர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா அந்த பேரை பற்றி? அவங்க என்ன தப்பா சொல்றது? அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன, பிடிக்கலன்னு சொன்னா என்ன? இனிமே அவங்க வந்து அவருக்கு வாய்த்த அடிமைகள். அவங்க சொத்தை எழுதி கொடுக்க தயார்னு சொல்லி வெத்து பேப்பர் கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க இல்லையா? அப்புறம் என்ன அவங்க கேட்கறது? இல்லை சார், நான் கேட்க வர்றது என்னன்னா, விஜய்க்கு வந்து அரசியல் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எந்தபி அவரை நீ வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு காமெடி பீஸாக பார்க்காத நீ. அவர் வந்து எப்போ வந்து சினிமா விட்டு விலகி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரோ அப்போதுலேருந்தே அவர் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பித்து விட்டார். பாதி சேவை, 50% சேவையை வந்து அவர் வந்து செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படித்தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சார், நீங்கள் சொல்றீங்க அவர் 2024 எம்பி எலெக்ஷன்ல நிற்கல, யாருக்கும் ஆதரவு கிடையாது அப்படின்ட்டாரு. 2026 எலெக்ஷன்ல தான் நிற்க போறாரு. பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்புறம் தான் வரும். வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. அப்புறம் எப்படி அவர் மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க முடியும்? ஏன்பா, அவரை வந்து அரசியலுக்கு வந்து தான் சேவை பண்ணணும்னு இல்லை. அவர் எத்தனை லட்சம் மக்கள் உயிரை காப்பாற்றிருக்காரு, எத்தனை பேருடைய பணத்தை மிச்சப்படுத்தியிருக்காரு, எத்தனை பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காரு. சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எப்படி சார் அவர் சேவை பண்ணார்? விளக்கண்ணா, அவர் தான் படத்தில் நடிக்க நிப்பாட்ட போயிட்டு விட்டாருடா. அது பெரிய மக்கள் சேவை தானடா. உண்மை சொல்லு. உன்னால் இனிமேல் திரும்பி இந்த வாரிசு, பீஸ்ட், லியோ, வேட்டைக்காரன், சுறா, குருவி, வில்லு, புலி அந்த மாதிரி படம் இனி ஒன்றாவது வந்தாலும் உன்னால் திரும்பி பார்க்க முடியுமா? பார்த்துட்டு நீ உன்னால் உயிரோடு இருக்க முடியுமா? நீ அவர் எப்போ படத்தில் நடிக்கிறது நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டாரோ அப்போவே அவர் வந்து பாதி சேவையை முடிச்சிட்டாரு. 40% சேவையை செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம்டா. இதுக்கு மேலே நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது?
அதான சார் 40%, பாதினா 50% தான். அந்த கணக்கு சொல்றியா? அதான் இன்னும் ரோட்டு டாங்கின்னு ஏதோ ஒரு படம் பாக்கி வச்சிருக்காருல, அந்த படம் முடியட்டும் 50% வந்து டேலி ஆயிடும். சரி சார், நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அப்போ அரசியலாவது அவர் நல்லா சேவை பண்ணுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கும் இதே தான் சொல்றேன். அவர் எப்போ அரசியல் விட்டு விலகிறாரோ அப்பவே மீதி 50% சேவையை வந்து ஒரு செஞ்சு முடிச்சுட்டாருன்னு அர்த்தம். வீட்டில் உட்காந்து அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கட்டும், அது அவர் மக்களுக்கு செய்கிற நன்மை, அவரோட பேரண்ட்ஸுக்கு அவர் செய்கிற நன்மை. அவர் எப்போ சினிமா விட்டு விலகிற மாதிரி அரசியல் விட்டு விலகிறாரோ அதான் மக்களுக்கு செய்யக்கூடிய 100% நன்மைன்னு சொல்லிக்கிறேன். சினிமா விட்டு அவர் விலகிறதுனால அரசியலில் தீவிரமாக அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா செயல்பட வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவர் அரசியலில் நேர்மையாக இருந்து வாரிசு அரசியலுக்கு அனுமதிக்காம நல்லா செயலாற்றுறாருன்னா நம்ம வந்து பின்னால் பாராட்டலாம். இப்போயே நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது இல்லையா? அப்படி நீங்கள் சொல்கிற பார்த்தா விஜயால் சினிமாவிலே அரசியலே சிறப்பாக செயல்பட முடியாது சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த ரஜினி, இந்த விஜய் எல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையே இல்லை தம்பி. இது சினிமாலே புட்டி அடிச்சுக்கிறாங்க. இவையெல்லாம் அரசியலுக்கு பார்த்தா நாடு தாங்குமா சொல்லுங்க? இந்த 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் பிக் பாஸில் பாவாடை கட்டிட்டு வந்தார் பார்த்தியா? அவர் பண்ணுற காமெடி வேறு. யார் சொல்கிறீங்க? அதான் பார்த்தா கமலஹாசன் தான். அவர் வேறு பாவாடை கட்டிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தார். என்ன சார் அப்போ சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டாமா? தம்பி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரஜினி, கமல், விஜய் 3 பேரும் பிடுங்குறது ஃபுல்லாமே தேவையில்லாத ஆணி தான். தமிழ்நாட்டில் வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர தேவையில்லை தம்பி. தன்னை எம்ஜிஆர் நினச்சிக்கிறாங்க. இன்னைக்கு அரசியலை குதிக்கிறோம், நாளைக்கு எலெக்ஷனில் வச்சுக்கிறோம், நாளை கழிச்சு சிஎம் ஆகிடுறோம். இப்படி நினச்சிட்டு தான் வர்றாங்க. எவனா ஒருத்தர் மக்களுக்கு சேவை ஆடுறோம்னு நினச்சி வர்றானா? அது ஒன்று மாதிரி முட்டா பையர்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த ரஜினி, கமல், விஜய் மாதிரி ஆட்களும் உன்னை நல்லா ஏமாற்றிட்டு இருக்கேன். நீயும் ஒரு மைக்கை பிடிச்சி யூடியூப் சேனல் சொல்லி வந்துட்டு எல்லாம் யூடியூப் சேனல் நடத்துறது வேஸ்ட்டு. பேசாமல் சேனல் எழுத்து மூடு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சார், என் யூடியூப் சேனலில் யாருக்கும் நான் ஜாலர் அடிக்கிறதுலாம் கிடையாது சார். இப்போ கூட பாருங்கள், இந்த 3 பேரையும் தாக்கி ஆணையே பிடுங்க வேணான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓ அப்படியா? சரி, அந்த வீடியோ நீ எனக்கு அனுப்பி வை, நான் பார்க்குறேன். நான் ஓகே சார். நம்ம அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இடைக்கால பட்ஜெட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை பற்றி நான் என்னப்பா சொல்கிறது? டாக்டர் சுந்தரராஜ் அன்னைக்கே சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு சார். அபாண்டமாக போய் சொல்லலாம். என் வீட்டு மேலே சோலார் பேனல் வச்சா 300 யூனிட் இலவச மின்சாரம்னு நிர்மலாமா சொல்லியிருக்காங்களே, அது நல்ல விஷயம் தானே சார்? யார் வீட்டு மாடியில்? நம்ம வீட்டு மேலே தான் வைக்க முடியும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டு மேலே வைக்க முடியும். இப்போ எனக்கு சொந்த வீடே இல்லை, நான் இருக்கிறது வாடகை வீடு. நீ வந்து என் வீட்டு மாடியில் சோலார் பேனல் அமைக்கிற. இப்போ வந்து அந்த அம்மா வந்து உனக்கு கொடுக்குமா, இல்லை எனக்கு கொடுக்குமா, இல்லை என்னோட வீட்டு ஓனருக்கு கொடுக்குமா? சொல்கிறத கொஞ்சமாக பொருத்தமாக சொல்லணுமா இல்லையா? என்ன சார், ஒன்றிய அரசு எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் உடனே கூட்டுட்டு விடுறீங்க. என்ன அந்த அம்மாவை சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான செலவு கொடுக்க சொல்லு, மின்சாரத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஓகேவான்னு கேட்டு சொல்லுங்க அம்மா. தம்பி, எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? என்ன வேணான்னு சொல்லுவாங்க தம்பி. போய் பேங்குக்கு போய் அக்கௌண்ட்ல வந்து 15 லட்சம் ஏறிச்சம் பாரு, அப்புறம் வந்து பேசு. ஆமாம் சார், டெய்லி 10 வருஷமா போய் பேங்க்ல பார்த்துட்டு தான் சார் நான். அடுத்த நியூஸ் வந்து ஐஸ்வர்யா தனுஷ். எடுத்து ஐஸ்வர்யா தனுஷா அவங்க எப்படா முடிச்சிருந்தாங்க? அயோத்தி ராமர் கோயிலுக்கு போட முடிச்சிருந்துட்டாங்களா? எனக்கு தெரியல சார். பின்னால என்ன வேணாலும் நடக்கலாம். அதை முதல்ல நம்ம சேனல்லே சொல்லிடலாமேன்னு தான் ஐஸ்வர்யா தனுஷ் சொன்னேன். ஓ, சேனலை ஓட்ட வைக்கிறதா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? சரி, நல்லது நடந்தா சரிதான், பரவாயில்ல. நீ மேட்ருக்கு வா. சமீபத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து எங்கள் அப்பா சங்கி இல்லை சொல்லி திருப்பி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் அந்த அம்மாவே வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ள சொல்லிடுச்சு. இனிமேல் நான் என்ன அதை பற்றி சொல்கிறேன்? அர்த்தமட்டுருவா. அடுத்து வந்து அதே ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி வந்து நான் சங்கி இல்லை சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்லி புலம்பி இருக்காரு, கதறி இருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தம்பி, ரஜினி வந்து சங்கி வந்து கெட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே ரஜினி நாளைக்கு போய் ஏதாவது அவரோட ரசிகர்கள் கூட்டத்தில் போய் மக்கள் முன்னால் சொல்ல வேண்டாம், அவரோட ரசிகர்கள் முன்னால் போய் எனது இனிய சங்கி பெருமக்களையும் சொல்லு. ரசிகர்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ நம்ம வந்து சங்கி வந்து நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா சார்? அப்படி சொல்கிறத பார்த்தா இந்தியாவில் வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே சங்கிகள் தானே சார்? நல்லா தான் கேள்வி கேட்குறேன். அப்போ சங்க காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து இந்து மதம் மட்டும்தான் இருந்தது. அப்போ சங்ககால இந்தியர்கள் எல்லாமே நம்ம வந்து சங்கி சொல்ல முடியுமா? சங்க காலமா? அப்படி அந்த சங்க காலம் சொல்லுவாங்களே, இந்த முதல் சங்கம், இடையே சங்கம், கடைசி சங்கம் சொல்லி அதில் புலவர்கள் கூட நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்கப்பா. எனக்கு கூட ஒரு சங்கத்தை பற்றி நல்லா தெரியும் சார். அந்த சங்கத்தில் கூட பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. பரவாயில்ல, உனக்கு சினிமா பற்றி தான் தெரியும்னு நினச்சேன். இதை பற்றிலாம் தெரியுமா? எங்க ஒரு சங்க இலக்கிய பாட்டை சொல்லுவோம். இந்த சூப்பர் பாட்டு சார். இந்த பாட்டு எந்த புலவர் எழுதுனாரு?
அதான் சார் அந்த சங்க காலத்தில் கவி பேரரசு ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார், அவர் எழுதின பாட்டு தான் சார் இது. இது எந்த சங்க காலத்து பாட்டுறா? அதான் சார் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம். வருத்தப்படாத வாலிபர் சங்கமா? அப்படி ஒரு சங்கம் சங்க காலத்துல இருந்துச்சாக்கும். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் மாதிரி இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் சங்க காலத்துல இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோக்ராம் மட்டும் நடத்துற உன்னோட சேனல்ல வந்து நான் உட்காந்துருக்கேன் பாரு, ஏன் புத்தி செருப்பால் அடிக்கணும்னு. இந்த பிஜேபி காரங்களாம் 300 தடவை சங்கி 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 சொல்லிட்டு அலையிறாங்களே, அதுதான் அவங்க படிச்ச உடனே பட்டமா சார் அது. உண்மைக்கே சங்கிங்கிறது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. தெரியல சார். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ, பிஜேபி யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் பிஜேபியோ அவங்கெல்லாம் சங்கிகள். ஆனால் அதே வடநாட்டில் வந்து அவங்கள வந்து ஆர்எஸ்எஸ்னு பொழைக்க தெரிஞ்சவனு கூப்பிடுறாங்க. தம்பி, உனக்கு இருக்கிற அறிவுக்கு உன் யூடியூப் சேனல் நீ எங்கேயோ போக போறீங்க பாரு. அடுத்த மீட்டருவா லால் சலாம் படத்தில் தன்யா பாலகிருஷ்ணன் வந்து ஐஸ்வர்யா வந்து நடிக்க வச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நீ சொல்கிறது சரிதான். இந்த தன்யா பாலகிருஷ்ணன் வந்து தமிழ்நாட்டுக்காரர்கள் வந்து பிச்சைக்காரங்களும் இருக்கு. அந்த அம்மா வந்து திருப்பி வந்து லால் சலாம் படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க ஐஸ்வர்யா. ஆமாம் சார், இது நல்ல விஷயம் தானே. ஐஸ்வர்யா மன்னிச்சு சான்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஐஸ்வர்யா உண்மைக்கு புத்திசாலி என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? படம் முடிஞ்ச பிறகு அந்த தன்யாவுக்கு சம்பளமே கொடுக்காம அலைய விட்டுருக்கணும். அந்த தன்யா வந்து கதரும் போது, பாத்தியா எங்களை பிச்சைக்காரங்க இந்த நிலையில பெரிய பிச்சை எடுக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து கவுண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஐஸ்வர்யாவை கண்டிப்பா பாராட்டி எடுத்துருக்கலாம். அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்றது சார்? அதை விடுங்க. லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி வந்து விஜயை பற்றி சூப்பராக பேசியிருந்தார் சார். அப்படியே ஃபீல் ஆகிட்டேன் நான். தம்பி, ஒன்று நான் கேட்குறது தப்பாக நினைக்கிறேன். ரஜினி என்னமோ நீ நம்பிக்கிட்டு இருக்க நீ? ஆமாம் சார், விஜய் சின்ன வயசாக இருக்கும்போது அவரை பார்த்த ரஜினி வந்து அவரை வந்து நல்லா படிக்க சொல்லியிருக்காரு. விஜய் வந்து தனக்கு போட்டியில் சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம் தானே சார்? அப்படி சொன்னதுனால ரஜினி ரொம்ப நல்லவராயிட்டா இருக்கும். நான் சொல்கிறது நல்லா கவனினி. அதாவது நீ நல்லா படி தம்பி, படிப்பில் மட்டும் கவனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் வந்து பின்னால் நடிக்க போகிறது ரஜினிக்கு தெரியாது, அதனால் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி பின்னால் விஜய் நடிக்க போகிறது ரஜினிக்கு தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? இப்போ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த சொல்லியிருப்பாரு. ஒரு படத்துலையாவது ஒழுங்காக நடின்னு இருப்பார், இல்லை ஒரு ஒழுங்கான படத்துலையாவது நடி அப்படின்னு இருப்பார். ஆனால் ஒவ்வொரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இப்படி ஏதாவது சென்டிமெண்ட் வேலை கடிச்சு மக்களை ஏமாற்றிட்டு இருப்பாரு. உனக்கு தெரியுமா? உனக்கு இல்லை சார், இந்த சூப்பர் ஸ்டார் பதவி பிரச்சனையை ஆரம்பித்து வச்சதே விஜய் தான். அவர் மேலே தான் தப்பு. ஆமாம், ஏன் நீ சொன்னது சரிதான். வாரிசு படத்தில் விஜய் தான் ஆரம்பித்தார். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுப்பாரு. அடுத்து எந்த படம் வந்தது? ஜெயிலர் படம் வந்தது. அப்போ நடந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் ரஜினி வந்து நீ இப்போ சொன்னியே இந்த டைலாக்கை சொல்லியிருந்தாருன்னா ரஜினியை நானே பாராட்டி இருந்திருப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு? பாட்டியை வடை சுட்டு அதை காக்கா தூக்கிட்டு போனதையும் கழுகு அதை ஏமாற்றி முடுக்குன கதையை சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு உடனே ஆசைப்பட்டதான சார் ரஜினி அப்படி சொல்லியிருக்காரு. அவருக்கு சூப்பர் ஸ்டார் ஆசை இருக்கதானே செய்யும், அதனால அப்படி சொல்லிட்டாரு. இந்த 2 பேரும் மக்களை வந்து நல்லா ஏமாத்துறேன், உன் தலையில நல்லா மிளகா அரைக்கிறேன். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது என்னவோ விஜய் தான். அவர் என்ன நினைச்சிருக்காரு ரஜினின்னா, அவர் வந்து தன்னுடைய சினிமா கேரியரில் வந்து இது வரைக்கும் 14 ஹையஸ்ட் கிராசஸ் போகிற மூவி கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். விஜய் வந்து தன்னுடைய சினிமா கேரியரில் வந்து 8 ஹையஸ்ட் கிராசஸ் போகிற மூவி தான் கொடுத்துருக்காரு. ஸோ விஜய் என்னைக்கு தன்னோட பக்கத்தில் வர்றது, அதனால நான் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்காக ரஜினி சொல்லியிருக்காரு. அதை எப்படிப்பட்ட ரஜினி சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு தொல்லை அப்படின்னு சொன்னால் ரஜினி சொல்லியிருக்காரு. ஒரு பட்டமும் வேணாம் பதவியும் வேணாம் சொன்ன ரஜினி சொல்லியிருக்காரு. உண்மைக்கே நல்ல மனுஷன், பெரிய மனுஷன், பக்குவமுள்ள மனுஷன் என்ன சொல்லியிருக்கணும்? சிவாஜி கணேசனுக்கு இருந்த மெச்சூரிட்டி அவருக்கு வந்து இல்லை. சிவாஜி என்ன தான் சொல்லியிருக்காரு? சிவாஜி இந்த கதையில் வர்றாரு. சிவாஜி கணேசன் வந்து அண்ணாமலை ஷூட்டிங் நடக்கும்போது என்ன சொன்னாராம்? சிவாஜியும் ரஜினி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சிவாஜியோட ரஜினியோட சுற்றி தான் ஃபேன்ஸ் கூட்டம் அதிகமாச்சு. அப்போ சிவாஜி என்ன சொல்லியிருக்காரு? இனிமேல் ஓம் டேண்டா ரஜினி ஜமாய் அப்படின்னு சொல்லி சிவாஜி வந்து பின்வாங்கினதா ரஜினியே சொல்லியிருக்காரு. அப்போ சிவாஜி வந்து மெச்சூரிட்டியோட ஒத்துக்கிட்டாரு. ரஜினிக்கு ஏன் அந்த மெச்சூரிட்டி வரமாட்டேங்குது? தனக்கு அடுத்து கலெக்ஷன் அச்சீவ்மெண்ட் பண்ண விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை விட்டு கொடுத்துருக்கலாமே, அதான் என்னோட கேள்வி சார். இது எப்படி சார் லாஜிக் ஆகும்? சிவாஜி சொல்றது வந்து 90 இல்லை. அப்போ சிவாஜி கணேசனுக்கு மார்க்கெட்டே கிடையாது, அவரை வச்சு ஹீரோவை எடுக்க யாருமே கிடையாது, அதனால அப்படி சொன்னாரு. ஆனால் ரஜினிக்கு அப்படி இல்லை. இப்பவும் அவரை ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க தெரியுமா? அவரோட லைனப் உங்களுக்கு தெரியுமில்ல? இப்போ கேட்டியே நல்ல கேள்வி.
ஆனால் ரஜினி வந்து அப்போ என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, தம்பி நீ சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னா இனிமேல் என் கூட ஒரு 4 படம் ஒன்றா ரிலீஸ் பண்ணி என் கூட மோது. நம்ம 2 பேர்லேயும் இந்த 4 படத்தில் யார் அதிகமான வெற்றி படத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ரஜினி சொல்லியிருக்கணும். இல்லை விஜயாவது வாலண்டியர் அப்படி சொல்லியிருக்கணும். இப்படி 2 பேர் இப்படி மாறி மாறி வாக்கியா வரப்ப தகராறில் ஈடுபட்டதுனால தான் நம்ம நாடு சினிமா நாரி போச்சு. புரியுதா? இங்கே சொன்னது சரிதான் சார். இதனால இப்போ ரஜினிக்கு ஒன்றும் லாஸ் இல்லையே. லியோ வெற்றி விழால விஜய் சொல்லிட்டார்ல ரஜினி தான் எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார்னு. விஜய் ஓவர்டேக் பண்ணி போயிட்டார். இந்த ஓடாத படத்துக்கு ஒரு சக்ஸஸ் மீட் வச்சாங்க பார்த்தியா? லியோ சக்ஸஸ் மீட்டில் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா நீ சூப்பர் ஸ்டார் பட்டதுக்கு ஆசைப்படுறீங்களா, சரி நீயே வச்சுக்கோ, ஆனால் எனக்கு வந்து அதுக்கும் மேலே வேணும், நீ சூப்பர் ஸ்டாராக இருக்கு, நான் சிஎம் ஆகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அடுத்த நடவடிக்கையில் இறங்கிட்டார். ஏன்னா அவர் இள ரத்தம் தானே, அவருக்கு சூடு இருக்கிறதான் செய்யும். அப்போ என்னதான் சொல்கிறீங்க, 2 பேரும் வரணுமா வேண்டாமா? அதான் சொல்கிறேன்ல, இந்த 2 பேரும் சினிமாவில் விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னா நாடு கண்டிப்பாக நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை ஏன் வேணாங்கிறீங்க? மக்கள் அப்படி வேணும்னு நினச்சாங்கன்னா நமக்கு அடுத்து ஒரு எம்ஜிஆர் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. தம்பி சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு, அவ்வளோதான். எம்ஜிஆருக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் மக்கள் எந்த சினிமா நடிகரையாவது ஜெயிக்க வச்சுருக்காங்களா நீ பாரு. சிவாஜி கணேசன் வந்து எம்ஜிஆரோட சூப்பராக டைலாக் பேசுவார். அவருக்கு மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைச்சதா? எம்ஜிஆர் வாரிசுன்னு பாக்கியராஜுக்கு அங்கீகாரம் கிடைச்சதா? விஜய் டி ராஜேந்தர் என்னைக்காவது ஜெயிச்சிருக்காரா? அடுத்து வந்து சரத்குமார், எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாருமே எலெக்ஷனில் தோற்று போயிட்டாங்களே. சார் என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் சொன்ன இவங்களுக்குலாம் மக்கள் மத்தியில் ரஜினி விஜயோட மாஸ் கிடையாது சார், அதனால இவங்களால ஜெயிக்க முடியல சார். என்ன லாஜிக்கில் பேசுகிறீங்க? சரி, அப்போ மக்கள் மத்தியில் ரஜினிக்கு மாசாக இருந்த விஜயகாந்த் என்ன பண்ணீங்க? அவர் நல்ல மனுஷன் தானே, ஒரு தடவை அவரை ஜெயிக்க வச்சிங்க. ஆனால் டிஎம்கேக்காரங்க என்ன பண்ணாங்க, அவரை வடிவில் வச்சு காலி பண்ணிட்டாங்க. அவங்களாவது அவரை காவாசி தான் பண்ணாங்க. அந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சு வந்துட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவருடைய யதார்த்தமான வெள்ளந்தியான அந்த கோவத்தை வந்து மீம்ஸுங்கிற பேரில் அவர் முக்கால்வாசி சாப்பிடிச்சிட்டீங்களேடா நீங்கள்லாம். அப்புறம் எப்படி அவங்களுக்கு நல்ல தலைவர் சினிமாவிலேருந்து வருவாங்க? இந்த ரஜினி, கமல், விஜய்லாம் விஜயகாந்த் பக்கத்தில் நிற்க முடியுமா? விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா எதிர்த்து பேசினாரு, அது மாதிரி இவங்களால பேச முடியுமா தம்பி? இல்லை சார், சினிமாக்காரங்கனால உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப வன்மத்தோடு பேசுகிறீங்க, பொறாமையில் பேசுகிறீங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து மதிப்பே கிடையாது, உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்காங்க. ஆனால் இவங்க வந்து உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் நல்லா மவுசோடு இருக்காங்கன்னு பொறாமையில் பேசுகிறீங்க சார். இவங்க வந்தால் தான் நாடு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். தம்பி நீங்கள்லாம் காமராஜர் என்னைக்கு தோற்கடிச்சிங்களோ அதுக்கப்புறம் எந்த தமிழக தலைவரையும் நம்ம வந்து இதுவரை சந்திக்கவே இல்லை, எம்ஜிஆரை தவிர. அவர் ஓரளவுக்கு நல்லது பண்ணார். இன்னைக்கு விஜயகாந்த் நம்ம தோற்கடிச்சு அவர் அவமானப்படுத்துறவங்க அரசியலில் அவர் மாதிரி ஒரு தலைவர் இன்னைக்கு கிடைக்க போகிறது கஷ்டம். ஸோ தமிழ்நாட்டோட அரசியல் இனிமேல் அவனை தான் திராவிட கட்சிகள் கையில் மாட்டிக்கிட்டு நார வேண்டியதான். இந்த விஜய், ரஜினி, கமல்லாம் திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். தன்னுடைய சினிமாவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தோடனே, ஒரு சவுண்டு வந்தோடனே பயந்து போய் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான சீனை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. பற்றி இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு வந்து அரசியல் பண்ண போகிறாங்களா? இல்லை சார், ரஜினி, விஜய், கமலை வந்து ஏன் நம்பக்கூடாதுங்கிறீங்க? கமல்ஹாசன் வந்து டிஎம்கே சார்பாக தான் இருப்பார், அவரையும் நம்ப முடியாது. ரஜினி வந்து சங்கி, அவரையும் நம்ப முடியாது. இந்த விஜய் நம்ம எந்த விதத்தில் நம்புறது? இனிமேல் போக போக பார்ப்போம், அவனை தான் என்னால் சொல்ல முடியும். கேரளாவில் வைப்பார். மம்முட்டி, மோகன்லாம் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னாங்கன்னா உடனேலே அடிப்பேன். அவங்களுக்கு தெரியும் அரசியலில் யாரை எங்கே வைக்கணும், சினிமா நடிகர்களை வந்து அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து மம்முட்டி, மோகன்லாம் எலெக்ஷனில் என்னென்னா அவங்களுக்கு வந்து டெபாசிட் கூட கிடைக்காது. இந்த விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு பற்றியா, பின்னால் என்ன ஆகுங்கிற. விஜய் படம் ஓடலைன்னா ரஜினி, அஜித் ஃபேன்ஸ் மட்டும்தான் விஜய் போட்டு ட்ரோலுங்கிற பேரில் நொங்கு எடுத்துருவாங்க. ஆனால் விஜய் எலெக்ஷன் டெபாசிட்டே காலியாச்சுன்னா எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் போன கமலஹாசனுடைய ரசிகர்கள்லாம் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு விஜய் வந்து ரொம்ப கேவலமாக போயிடுவார். எது கேவலம் நீயே பார்த்துக்கோ. முடிஞ்சிருச்சுல்ல, அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? இல்லை சார், நீங்கள் உண்மைக்கே வந்து சினிமாக்காரங்க வந்து முன்னுக்கு வரக்கூடாது, மேலே வரக்கூடாதுங்கிற மாதிரியே பேசுகிறீங்க. இது நல்லா இல்லை சார். ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? அவன் வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு போட்டும் தம்பி. சினிமா நடிகர்களுக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு கேட்குறேன் நான். சரி, சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் ஒத்துக்குருவேங்கிற நீ, அதே நான் ஒன்று கேட்குறேன். உங்கள் தெருவில் இருக்கிற கசாப் கடை காதர் பாய் அடுத்த நாளே கசாப் கடையை மூடிட்டு ஒரு பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணாருன்னா நீ முதலாக போய் முடி விட்டுவியா நீ? நான் கேட்குறேன். அதே மாதிரி தான் அவன் வேலையை பார்க்கணும். நான் குலத்தொழிலுக்கு அங்கீகரித்து பேசுகிறேன். அவன் வேலையை அவன் ஒழுங்கா பாரு.
சினிமா நடிக்கிறியா, மக்களுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி 4 அருமையான சினிமா நடி. எம்ஜிஆர் எல்லா படத்துலையும் எப்படி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணார், சிகரெட் பிடிக்கிறது மது பிடிக்கிற சீன்லாம் அவாய்ட் பண்ணார் இல்லையா, மக்களுக்கு எத்தனை அட்வைஸ் பண்ணார். அந்த மாதிரி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணி நல்ல சினிமாக்களில் நடி. நீ சினிமாவில் நடிக்கிறதுக்கு மொக்க படமாக இருக்குது, மக்களுக்கு சினிமா மூலமாக நல்ல கருத்து சொல்ல மாட்டீங்க. சினிமாவில் நீ பூர்த்தில் ஃபுல்லாக வயலன்ஸாக இருக்குது. அப்புறம் அரசியலுக்கு வந்து நீ என்னத்தை கிழிக்க போகிற? நீ முதல்ல 4 நல்ல படத்தில் நடிச்சுட்டு அரசியலுக்கு வா. முதல்ல வந்து மக்களுக்கு இடையில சேவை பண்ணு, பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்று வார்டு மெம்பராகு, அட்லீஸ்ட் வார்டு கவுன்சிலராகு. அப்படிதான் எம்ஜிஆர் வந்து மக்கள் மனசில் இன்னும் நிற்கிறாங்க. எடுத்தோடு சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி தம்பி? ஓகே சார், அந்த டாபிக் இதோடு நிப்பாட்டிடுவோம். அடுத்த வாரம் இயக்குனர் ஐஸ்வர்யாவோட லால் சலாம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஐஸ்வர்யா படங்கிறதுனால ரொம்ப எதிர்பார்க்கலாமா சார்? ஐஸ்வர்யா என்ன அப்படிப்பட்ட காவியங்களை எடுத்து வச்சிருக்கு. அந்த அம்மா எடுத்தவனும் குப்பை படம் தான். முதல் படம் 3, அந்த குலதெய்வ பாட்டுக்காக அந்த படம் சூப்பராக ஓடிச்சு. இல்லைன்னா அந்த படம் வந்து 3 நாள் கூட தேட்டரில் நின்றுருக்காது. அடுத்த படம் வை ராஜா வை, அதெல்லாம் ஒரு படமே ஆகுது. வந்த 2 நாளில் மக்கள் வந்து போ ராஜா போன்ட்டாங்க. இப்போ வந்து லால் சலாம்னு ஒரு படத்தை எடுத்திருக்கு. அது படம் எப்படி இருக்குன்னு அடுத்த வாரம் வந்தால் தான் தெரியும். அந்த படத்தோட தலைப்பே தப்பு, உனக்கு தெரியுமா? என்ன சார் தலைப்பே தப்புங்கிறீங்க? லால் சலாம் கேட்கவே எவ்வளோ இனிமையாக இருக்குது, ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகத்தை கொடுக்குதே சார். எல்லாரும் நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்கண்ணா. அந்த லால் சலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெட் சல்யூட்னு அர்த்தம். இந்த வார்த்தை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல படத்தோட கான்செப்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? கிரிக்கெட் தான் சப்ஜெக்டு. கிரிக்கெட்டு மத சார்பான கிரிக்கெட் பத்தின படம். கபில் தேவும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். இதில் ரஜினி வந்து மொய்தீன் பாய்ங்கிற கேரக்டரும் முஸ்லீம் கேரக்டரும் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் வந்து முதல்ல நடிக்க வேண்டியது மம்மூட்டி தான். ஐஸ்வர்யா வந்து மம்மூட்டியை தான் இந்த கேரக்டர் நடிக்க வைக்கணும்னு வச்சுருந்தாங்க. ஆனால் ரஜினி வந்து தான் மேலே உள்ள சங்கி இமேஜை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மொய்தீன் பாய் கேரக்டர் தானே கேட்டு வாங்கிக்கிட்டார். மொத்தத்தில் வாலண்டியராக தானே வந்து வண்டியில் ஏறி அடி வாங்கிட்டு இருக்காரு ரஜினி. இப்போ வந்து படம் ப்ரமோஷனுக்காக விஜய் காலில் வந்து சரண்டர் ஆகிட்டார். புரியுதா சார்? தலைப்புல என்ன பிரச்சனை நீங்க சொல்லாம என்னென்னோ கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. லால் சலாம்ங்கிற தலைப்பு வந்து பொதுவா வந்து ரெட்டுங்கிற வார்த்தை இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் வணக்கம் சொல்லும் போது லால் சலாம் தோழர், லால் சலாம் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொதுவான வார்த்தை தான் இந்த லால் சலாம். இது இதுக்கு கிரிக்கெட் சம்பந்தமான கதையில வருது. இப்படி முதல் கோணம் முற்றில் கோணம்ங்கிற மாதிரியே பட தலைப்புலே இவ்வளோ தகராறுனா படத்தில் எவ்வளோ தகராறு இருக்குங்கிறது அடுத்த வாரம் பார்த்தா தான் தெரியும். சரி சார், முதல் எபிசோட்ல ரொம்ப அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் உங்கள் கருத்தை சொல்லிட்டு போயிருக்கேன் சார். இந்த சிஏஏ வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுதாமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் போயிட்டு வரேனாக்கா என்னை வந்து வீட்டு பணிகள் அழைக்கின்றன, வீட்டு கடமைகள் அழைப்பதால் முடிந்த அளவுக்கு அடுத்த எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் வீட்டு பணி வீட்டு கடமை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் தான் வீட்டில் சமையல் பண்ணணும், இவர் தான் துணி துவைக்கணும், இவர் தான் வீட்டை துடைக்கணும். வீட்டுக்காரம்ப இம்சை தாங்க முடியாமல் இங்கே வந்து என்ன வாடா போடா விளக்கெண்ண வெண்ணணும் மற்றவங்களை வந்து அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, சேனல் தொடங்கி 3 வருஷம் ஆச்சு, தனியால் கடந்து புலம்பிட்டு இருக்கேனே, கூட ஒரு ஆள் வேணுமே ஒத்தாசைக்கு. அதான் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்த மனுஷனை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு அவருக்கு ஒரு பேர் கிடைக்கணும், நமக்கு யாராவது சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு வந்தா பைசா கொடுக்கணும், இவராச்சும் ஓசிக்கு சமாளிக்கலாமே சொல்லி இவரை பேச வைக்கிறதுக்காக, இது வந்து சூடான அனல் பறக்கும் விவாதம் அப்படி காமிக்கிறதுக்காக சாம்பிராணி புகை போடுற பாயை கூப்பிட்டு உள்ள ஸ்டூடியோக்குள்ள புகையப்பட்டு எல்லாம் கொடுத்தா மனுஷன் கொடுக்குற மரியாதை பாருங்க. உண்மைக்கே இவருக்கு வந்து சிஏஏன்னு என்னன்னே தெரியாது, அதான் எஸ்ஐ ஓடுறாரு. டே, நீ முதல்ல சிஏஏ 2019 அப்ரிவேஷன் சொல்ற பார்ப்போம். ஐயோ, இங்கே தான் இருந்தாரா? இன்னும் கிளம்பல அவரு. சார், சிஏஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அட்மிஷன் 2019 போட்டா விளக்கண்ண யூடியூப் சேனல் நடத்தவன்ட்டானா? சிஏஏ அப்படின்னா சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அர்த்தம். இது கூட தெரியாமல் யூடியூப் சேனல் நடத்தவன்ட்டேன். ஓகே அன்பர்களே, நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது வரேன். நம்ம நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.